Hi friends, welcome back to my YouTube channel Science with Tamil. நான் உங்க நிதிஷ் குமார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம்னா சயின்ஸ் தட் யுவர் பாடி இஸ் லேக்கிங் ஃபார் வாட்டர். அதாவது எந்த மாதிரியான சமயங்களில் நம்ம பாடிக்கு வந்து தண்ணி தேவைப்படுதுன்றதை அது சில சயின்ஸ் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நம்ம பாடி. ஸோ அதை வந்து நம்ம எப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் யூரினேஷன். அதை நீங்கள் யூரினேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் யூரின் வந்து ரொம்ப டார்க் கலரில் இருக்குன்னா அப்போ உங்கள் பாடிக்கு தேவையான அளவு தண்ணி பத்தலைன்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து தண்ணி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். அந்த செகண்ட் திங் ஹெட்டேக். சரியான தண்ணி குடிக்காதனால ப்ராப்பரான அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம இன்டேக் எடுக்காதப்போ நமக்கு தலைவலி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தேர்ட் திங் ட்ரை லிப்ஸ். இது நம்ம எல்லாருமே நிறைய அப்சர்வ் பண்ணியிருப்போம். எஸ்பெஷலி இந்த கோல்ட் கிளைமேட்ஸில் நம்ம நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்ம இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு சம்மர் கிளைமேட்டில் எப்போவுமே வந்து ட்ரை லிப்ஸ் இருக்கப்போ உங்கள் பாடிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். அந்த ஃபோர்த்து திங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பினஸ். அதாவது ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக ஒரு மாதிரி டயர்டாகவே நம்ம ஃபீல் பண்ணுவோம். அண்ட் ஃபிஃப்த் திங் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷன். ப்ராப்பரான தண்ணி இல்லாதப்போ நம்ம மலச்சிக்கலை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதான் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். ஸோ ப்ராப்பரான தண்ணி குடிக்கும் போது இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாகவே சார்ட் அவுட் ஆகிடும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தண்ணி குடிக்க நல்லதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் நிறைய பேர் இதை நான் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும் போல் ஒரு நாளைக்கு அப்படின்னு கிடையாது. நார்மலாகவே வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பாடி வெயிட் ஹைட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஐடியலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மினிமம் டெய்லி வந்து ஒரு 4 to 5 liters ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது. அதையும் மீறி வந்து ஒரு 10 liters 12 liters கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஏன் தண்ணி நிறைய குடித்தா நல்லது தானே அப்படின்றது கிடையாது. ஏன்னா நம்ம அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ எப்போவுமே வந்து நமக்கு தேவையான அளவை விட நம்ம அதிகமாக எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம தண்ணி நிறைய குடித்தா என்ன ப்ராப்ளம் வந்துட போகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடியில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வந்து ஈஸியாக டைல்யூட் ஆகி ஸோ நமக்கு ஈஸியாக அதர் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நமக்கு ஈஸியாக கொண்டு வந்துடும். ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய ரிஸ்க்கான ஃபேக்டர்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது உங்களோட செல்ஸோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி ரொம்ப ரிஸ்க்கான ப்ராப்ளம்ஸு கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அளவாக தண்ணி குடிங்க. உங்கள் உடம்புக்கு, உங்கள் ஹைட்டுக்கு, உங்கள் ஏஜுக்கு தேவையான அளவு கண்டிப்பாக தண்ணி குடிங்க. தேங்க்யூ. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ஃபார் யூ. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே சேஃப். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.